பாருங்க டக்குன்னு கொடுங்க தூக்கியா ரொம்ப அஜெண்டு படுறாங்க அவங்க. வாடெல்லாம் கூடும் போதுல கடுப்பு ரெண்டு இருக்குன்னு சொன்னேன் சத்யா. போடு இன்னும் கூட ரெண்டு போட்டு விடுங்க அம்மியாத அளவுக்கு. கத்திங்களே இருக்க மாட்டேங்குது கையை எங்க கீக்கிட்டு போறது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி கட்டியா பிடிப்பாங்களா? நான் வர கொஞ்ச நேரம் பின்னால் என்னதான் நிக்கிறீங்க? என்னதான் பண்றீங்க நீங்க? நான் குழந்தை வச்சுக்கிறேன். ஒரு ஆள் போ ஆம்பளை ஆளு இங்க பின்னாடி நின்று எல்லா இதையும் சொல்லிக்கிற. அங்க போனா தானே ஒரு ஆள் இல்லையா? நின்று மிஞ்சி போச்சு பாரு உன்னோட கட்டம். பார்க்கலாம் காயெல்லாம் கூடாது. காய் கூட நான் போயிட்டு பின்னால் வர அம்மா உங்களை ஆக்காரம் கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் அப்படியே ஆகணும் இல்லைங்க. அப்படியே தெரிஞ்சதுக்கு தெரியாதுக்கு நீங்க தான் பக்கத்தோட இருந்து நீங்க வாங்கிக்கணும் உங்க பூஜைங்கள. என்னோட சாம்பல் அடி பறந்தது பச்சா பறக்கட்டும். அப்படிதான் பறக்கணும். இது பாரு தட்டுங்கள எடுங்க. அதெல்லாம் அப்படியே வச்சு வைக்க பாருங்களா? கருப்புறவங்க நிக்காது ஏறிட்டோம். ஓ அப்படியா? இல்லைங்கம்மா நில்லுங்க. அப்படியே நில்லு. அப்படியே நிக்கணும். அப்படியே நிக்க பாடி தாங்காது. வீட்டுல நிக்கணும். யாரும் பிடிக்க மாட்டாங்க. வரிசை தட்டோட மாலத்தோட அந்த அம்மா கிளம்புனாங்க. வரிசை தட்டோட வந்து கஞ்சிக்கிச்சு. நான் அந்த அம்மா அப்படி ஆண்டிக்கிறாங்களே. காது மேலே காது வச்சு உத்தியா கேட்டுக்கிறாங்களே. எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்? நம்ம வீட்டுங்களாண்டியா நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. சரிங்களா?